அன்பர்களே, இன்று சஷ்டி விரதம், செவ்வாய்க்கிழமையும் கூட. மங்களூரு ஸ்ரீ ஞானசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். மங்களூரு உடுப்பி தேசிய நெடுஞ்சாலையில் மங்களூரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோவில். பவன்சே என்று அழைக்கப்படும் இடத்திலே உள்ளது. ஜாபால முனிவர் தவம் செய்த பகுதி இது. காமதேனுவும் நந்தினியும் தீர்த்தம் உண்டாக்கிய பகுதி. இந்த பகுதியில் வாழ்ந்த சித்தர் ஒருவர் மகாதேவரை நோக்கி தவம் செய்து 800 ஆண்டுகள் வாழ்ந்து தமது தவ ஆற்றலை கோலா முனிவருக்கு வழங்கினார். இவரே முதலையாக மாறி தன் தவ ஆற்றலை ஸ்ரீ ஆதிசங்கரருக்கு வழங்கினார். அதன் பின் இந்த பகுதிக்கு வந்த முனிவர்கள் சர்ப்ப வடிவம் கொண்டு தவம் செய்தனர். அதனால் இந்த பகுதி நாகபிரஜ க்ஷேத்திரம் என பெயர் பெற்றது. இந்த முனிவர்களுக்கு ஈசன் ஞானசக்தி முருகனாக காட்சி தந்தார். இந்த பகுதியில் இன்றும் நாகங்கள் நடமாட்டம் உள்ளது. 1920ஆம் ஆண்டு கோடி மனேவாசு பட் என்பவரே இந்த கோவிலை நிறுவினர். அதன் பின் பல புனரமைப்புகள் செய்யப்பெற்று 9/6/2025 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கோவிலிலே பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. திருக்கோவில் சுற்றில் சாரதாம்பிகை, வரப்பிரசாத கணபதி, ஆதிசங்கரர் சன்னதிகள் உள்ளன. மேலும் ஹனுமன், கோபாலகிருஷ்ணர், பாண்டுரங்கர், கௌதமேஸ்வரர் முதலிய சன்னதிகள் உள்ளன. தினசரி பூஜைகளோடு ரங்க பூஜை, கோபூஜை மற்றும் நித்திய அன்னதானம் ஆகியவை நடைபெறுகின்றன. ஒவ்வொரு மாத பிறப்பு நாளில் சங்கிரமண உற்சவம் நடத்தப்படுகிறது. மேலும் சுப்பிரமணிய சஷ்டி, மகா ரதோத்சவம், தீபோத்சவம் போன்றவைகளும் இங்கே நடைபெறுகின்றன. கோவிலில் ஒரு பகுதியில் பழமையான நாகர் சன்னதி உள்ளது. நாகதோஷம், காலசர்ப்பதோஷம் முதலியன இங்கு வந்து வழிபட்டால் நீங்கிவிடுமா. ஆயில்ய நாளில் நாக தம்பதி பூஜை நடத்தப்படுகிறது. கருவறையில் மூலவர் ஞானசக்தி சுப்பிரமணியர் திருக்காட்சி தருகிறார். முருகனின் திருவிழிகளுக்கு மட்டும் கவசம் சாத்தப்பட்டுள்ளது. யதிவரேண்ய அன்னப்ப சுவாமிகள் தவ ஆற்றலின் தீக்ஷண்யத்தை தணிக்கவே கவசம் சாத்தப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். முருகன் ஞானத்தின் அடையாளமாக வேலை தாங்கிய திருக்கோலத்திலே இங்கு இருக்கிறார். ஞானசக்தி முருகனின் விழிகளே ஞானம், செல்வி, கல்வி, வீரம் முதலிய அனைத்தையும் அளித்திடும். முருகனின் அருள் பெற மங்களூர் பவன்சே செல்வோம், திருவருள் பெறுவோம். வெற்றிவேல், வீரவேல்.